Hi guys, this is Rakesh. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு புது மாடல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு இன்னும் இந்தியாவில் வரல, இன்னொன்று வந்து பை 2022 எண்டில் வந்து இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டு மாடல் என்னென்னா, ஒன்று வந்து ஜீப் பிராண்ட், அந்த பிராண்டிலேருந்து கிராண்ட் செரோக்கின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்யூவி. அது வந்து ஜீப் பிராண்டோட ஒரு டாப் மாடல், ஒரு ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவின்னு சொல்லலாம் உங்களோடது. இன்னொன்று வந்து மிஸ்டுபிஷி, நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு பேர், ரொம்ப வருஷமாக காணாமல் போயிட்டாங்க. பட்டு மேபி திரும்பி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து மிஸ்டுபிஷி ஜீப் கிராண்ட் செரோக்கியை பற்றி உங்கள்கிட்ட எப்போ வரப்போகுது, அது என்ன ஸ்பெக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து மிஸ்டுபிஷியோட இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன், மிஸ்டுபிஷியோட புதுக்காரை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த கிராண்ட் செரோக்கிங்கிறது வந்துட்டு ஜீப் பிராண்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவின்னு சொல்லலாம். இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஜீப் பிராண்டில் வந்துட்டு நிறையா மாடல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஜீப் மெரிடியன், காம்பஸ், ட்ரைல் ஹவாக், அந்த மாதிரி ட்ரைல் ஹவாக், இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறது தான் இந்த கிராண்ட் செரோக்கி. இந்த கிராண்ட் செரோக்கி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் வேரியண்ட்டுங்கிறதுனால ஜீப் மெரிடியன் மாடலோட மேலே தான் இருக்கும். இது ஜீப் மெரிடியன் வந்து ஒரு ஃபார்ச்சுனர் செக்மெண்ட்டுன்னு வந்து சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த இதுக்கு மேலே இந்த கிராண்ட் செரோக்கி வந்து இருக்கும். இந்த கிராண்ட் செரோக்கி பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நார்த் அமெரிக்கா இதில் அதர் கண்ட்ரீஸில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. பட் ஓவர்சீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் செரோக்கி ரெண்டு மாடலில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஒன்று 5 சீட்ரு, இன்னொன்று தேர்ட் ரோ இருக்கக்கூடிய ஒரு எல் சைஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ஒரு 7 சீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் பட் இந்தியாவில் வந்துட்டு 5 சீட்டர் மட்டும்தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் 2022 வந்துட்டு இந்த கிராண்ட் செரோக்கியோட 5 சீட்டர் வெர்ஷனை வந்து பார்க்கலாம். அது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜீப்பு. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்கிரேட்டட், அதாவது டிஸ்பிளே மவுண்டட் டிஸ்பிளே ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். அந்த டேஷ்போர்ட் மவுண்டட் டிஸ்பிளே ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பேனராமிக் சன்ரூஃப் அது இருக்கும். அண்ட் தென் இது எஸ்யூவிக்கே ஒருத்தான அந்த டிரைவிங் மோட்ஸான ஸ்னோ, மட்டு, அப்புறம் ரெயின், அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட் மோடு, இந்த மாதிரி ஒரு 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவில் வந்து இந்த மாடல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இந்த மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அந்தளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த வீலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லா அது வந்து இது பண்ணிக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பார்த்திங்கன்னா எகெயின் டீசல் கிடையாது. டீசல் வந்து நார்ம்ஸ் வந்து மீட் பண்ணாது. ஸோ வந்து ஒரு 2 லிட்டர் turbo-petrol இன்ஜினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 8 ஸ்பீட் கியர்பாக்ஸ் வரும். அண்ட் தென் இதில் வந்துட்டு இந்த அடாஸ் ஃபங்க்ஷன் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜான ஒரு எஸ்யூவியாக தான் வந்து இதை வந்து சொல்லணும். ஸோ அந்த எஸ்யூவி வந்துட்டு எந்தெந்த வெஹிக்கிளுக்கு வந்து காம்படேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BMW X5, அப்புறம் Land Rover Discovery, அப்புறம் Mercedes GLE, இந்த எஸ்யூவிஸோட இதோட காம்படேட்டராக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த கிராண்ட் செரோக்கி வந்து பார்த்திங்கன்னா 85 lakhs வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம அதோட ப்ரைஸிங்கு. ஸோ அவ்வளோதான் இந்த கிராண்ட் செரோக்கி. இப்போ நம்ம அந்த புதுக்காரான இந்த மிஸ்டுபிஷி வந்து பார்த்திங்கன்னா XFC சி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இவி மாடல் வந்து இங்கே இல்லை, இந்தோனேஷியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஷோகேஸ் பண்ணி அதை இது பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி, அதில் வந்துட்டு நல்ல ஒரு டே டைம் ரன்னிங் ஹெட்லாம்ப்பு, அண்ட் தென் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, இன்னும் நிறைய ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒயிட் வித் ஆரஞ்ச் அந்த மாதிரி டூயல் டோன் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த XFC மாடலுக்கு. ஸோ இது இந்தோனேஷியாவில் தாண்டா சேல் பண்ணுது, இங்கே ஏன் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க, இது வரத்துக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மிஸ்டுபிஷியெல்லாம் பார்த்திங்கன்னா விலையை குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெனால்ட்டோட CMFC பிளாட்ஃபார்ம், நான் அந்த டொயோட்டா வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், TNGA அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து அந்த கார்ஸ் எல்லாம் வந்து அந்த இதில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரெனால்ட்டோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த CMFC அப்படிங்கிற பிளாட்ஃபார்மு. இந்த CMF
சிஎம்எஃப்சின்ட்டு அந்த சிங்கிறது வந்து அந்த டைப் ரெனால்ட்டோட நிறைய வேரியேஷன் இருந்தாலும் அந்த ஒரு சில பர்டிகுலர் வேரியண்ட் கார்ஸ்லாம் வந்து அந்த சி டைப் இதில் வந்து தயாரிப்பாங்க. அவங்களுக்கும் இந்த டொயோட்டாவில் சொன்ன மாதிரி எம்மு எல்லு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கான காமனான நேம் தான் இந்த டிஎன்ஜிங்கிற மாதிரி, இதுக்கான காமனான நேம் வந்து சிஎம்எஃப். அதில் வந்து அந்த சி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இந்த மிஸ்டுபிஷி வந்து ஷேரிங் பண்ணி அதில் தான் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த மிஸ்டுபிஷியை. ஸோ இந்த மிஸ்டுபிஷி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அந்த ட்விக்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். இந்த பர்டிகுலர் மாடல் XFC இது வந்து எந்த மாடலுக்கு வந்து ரைவல் பார்த்திங்கன்னா நம்ம கிரேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டை கிரேட்டா வந்து அதர் ஓவர்சீஸ்லேயும் வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில், தாய்லாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸில். ஸோ இந்த XFC வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேட்டாவோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் கிரேட்டாவுக்கு. அந்த கிரேட்டா வந்து மற்ற ஓவர்சீஸில் இருக்கிற அந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நல்லா டாமினண்ட்டாக சேல் ஆகிட்டுருக்கு, நல்லா அன்ஸ்டாப்பபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம் சேல்ஸு. ஸோ அதுக்கான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குன்னு அந்த மிஸ்டுபிஷி வந்து அந்த XFC வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த ரெனால்ட்டோட இதை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுது அப்படிங்கிறதுனால மேபி பை சான்ஸ் வந்து இந்தியாவில் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். எகெயின் மிஸ்டுபிஷி நம்ம இந்தியன் ரோட்ஸில் பார்க்குறதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எதுவும் அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து இல்லை. ஏன்னா மிஸ்டுபிஷி இந்தியா அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. பட் மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ரெனால்ட் அண்டு நிசான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி இங்கே இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டுபிஷின்னு பார்த்திங்கன்னா ஒரு அவங்களோட சிஸ்டர் கம்பெனிஸ் தான் இந்த ரெனால்ட் அண்டு இவங்க நிசான். ஸோ இவங்களோட மிஸ்டுபிஷி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்களோட பிளாட்ஃபார்ம் அண்ட் அவங்களோட அசம்பிளி யூனிட்டை யூஸ் பண்ணி இங்கே மிஸ்டுபிஷி வரத்துக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, ஸ்லைட் அளவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேபி அவங்க இங்கே வந்து அசம்பிள் பண்ணி இங்கே வந்து இது பண்ணாங்கன்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுற அளவுக்கான ப்ரைஸஸ் வந்து இருக்காது. ஏன்னா இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் அதிகம். ஸோ மிஸ்டுபிஷிக்கு வந்து அந்த இது இருக்காது. இங்கேயே அசம்பிள் பண்ணி நிசானோட அசம்பிளி பிளான்ட்டு அப்புறம் இவங்களோட இதையவே வந்து இவங்க ஷேர் பண்ணி இங்கே பண்ணுற பட்சத்தில் மிஸ்டுபிஷியோட அளவு அந்த இது என்ன சொல்கிறது அந்த ப்ரைஸோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரைவல் மாடலுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸிங் இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கான அந்த ஈக்குவல் ப்ரைஸிங்லேயே தான் அந்த மிஸ்டுபிஷி மாடலும் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா கிரேட்டா வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது, ஒரு டாமினன்ட் மாடலாக இப்போ வரையும் இருந்துக்கிட்டு இருக்குது. மைட் பி இது வந்து அந்த கண்ட்ரியில் வந்து சக்ஸஸாக அந்த கிரேட்டா வந்து அந்த டாமினன்ஸை குறைக்கிற அளவுக்கு இந்த XFC மாடல் வந்து இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே இந்தியாவிலையும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து அந்த ரேஸில் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவிலையும் அந்த கிரேட்டாவோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு மிஸ்டுபிஷி இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் மூலிமா கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எகைன் இதெல்லாம் இப்போது நடக்குமான்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இப்போ இல்லை. மேபி பொறுத்திருந்து பார்ப்போம். 2023 ஆட்டோ எக்ஸ்போவில் எதுவும் நடக்குதா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் எகைன் மிஸ்டுபிஷி வந்துருச்சுன்னா நம்மளோட இந்த லான்சர் பஜேரோலாம் சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது 2015-16 வரையுமே இருந்தது. கடைசியாக அவங்க விற்றுட்டு இருந்த மாடல் பஜேரோ ஸ்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட பஜேரோ SFX எல்லாம் வேறு லெவல் ஆஃப் ரோடர்னு சொல்லலாம். ஃபார்ச்சுனர்லாம் அது பக்கம் நிற்க சான்ஸே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கோர் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் ஆகட்டும், நல்ல ஸ்போர்ட் டைப்பான அந்த லான்சர் ஆகட்டும், நிறையா மாடல்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புவோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த மாடல் அந்த ஓவர்சீஸ்லேயே ஹிட் ஆயிடுச்சு, நல்லா ஒரு காம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவிலே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இந்தியாவுக்கு வருங்கிற பட்சத்தில் இந்த கிரேட்டா செக்மெண்ட் அந்த காம்பேக்ட் SUV மிட் சைஸ் SUV கிரேட்டா அதோட ரைவல்ஸ் கூட வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கிராண்ட் செரோக்கி வந்து கன்ஃபார்ம்டு ஜீப் பிராண்ட்னால் அந்த விராங்க்லர் அந்த செக்மெண்ட்டோட தான் அதுவும் அசம்பிளி ஷேர் பண்ணி பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ்டுபிஷி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு.
ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த கிராண்ட் செரோக்கி அண்ட் மிஸ்டுபிஷி XFC மாடல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.